மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஐயா ஐயநாதன் சைடில் முதல்ல ஃபோட்டோ காமிச்சிட்றேன். எவ்வளோ பெரிய ஆள். ஒரு 7-8 மாதங்களாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தாவேக்காவை ஆதரித்து பல்வேறு விஷயங்களை பேசினார். ஐயா விஜய் அண்ணா அறிக்கையெல்லாம் என்கிட்ட கொடுத்த ஐயா தூக்குன்னு சொன்னால் தூக்கிடுலாம் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் சொல்கிறார். தனிப்பட்ட சந்திப்புகளை பெரிய லெவலில் ஆவணப்படுத்துகிறார். ஜனவரி 2ஆம் தேதி விஜய் அண்ணா என்னை சந்தித்தார் அப்படின்லாம் ஆவணப்படுத்துகிறாரு. பல்வேறு விதமான விஷயத்த சொல்கிறார். இதில் நான் எழுதி வச்சுருக்கேன் மக்களே. ஏன்னா தாவேக்கா கட்சி பற்றி இப்படிலாம் குற்றச்சாட்டு வரும்போது எழுதி வச்சு பேசணும்ல. ஐயா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அத்தனையுமே எழுதி வச்சு பார்த்தேன். ஆனால் எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை பார்க்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். 45 நிமிஷம் ஒரு உரையாடல் எழுதி வச்ச பிறகு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். தாவேக்காவில் இருக்கக்கூடிய பசங்க விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஐயா தயவு செய்து உங்களோட வீடியோ நேர்காணல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு 6 விதமான சந்தேகம் இருக்குது. விஜய் அண்ணா இப்படி பண்ணியிருக்கலாம், பரந்தூரில் அப்படி பண்ணியிருக்கலாம், சீமானுக்கு இப்படி பண்ணியிருக்கலாம், ஜான் அவர்கள் விஷயத்தில் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. எது உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லை. விஜய் அண்ணா தவறு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறுவ முயற்சி பண்ணுறீங்க. அதிமுகவோட கூட்டணி போகிறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா புதிய தலைமுறை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டேக் ஓவர் பண்ணி பெரிய லெவலில் ஒரு வேலையை பார்க்குறாங்க. அறிக்கையை விட்டு மறுத்தும் இந்த வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு ஆரம்ப புள்ளியாக நீங்கள் பயணித்த சில பாதைகளை பயன்படுத்தி சில அரசியல் காய்கள் இங்கே நகருது. ஐயா 6 விதமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே வரிசையை அடுக்கி பார்க்கலாம். விஜய் அண்ணா தப்பு பண்ணிட்டாரா? ஐயநாதன் அவர்கள்ட்ட தான் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. விஜய் அண்ணா நீங்கள் சொல்கிற ஆலோசனையை கேட்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி விஜய் அண்ணா தவறானவர் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க. என்னோட சண்டை இந்த வீடியோவில் உங்கள் கூட தான், வேறு யார் கூடயும் கிடையாது. பசங்க தெளிவாக இருக்காங்க, அதில் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா பேசுவோமா? உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க ஐயா பதிவுக்குள்ளே போவோம். ஐயா மொதல் விஷயம், ஐயா சீமான் அவர்கள் பற்றி நீங்கள் ஒரு கேள்வி நியாயமாக கேட்டீங்க. ஐயா உங்களுடைய கொள்கை தலைவரை ஒரு மனிதர் இப்படி அவதூறாக பேசுகிறாரு, அவருக்கு எதிராக நீங்கள் எதாவது பண்ண வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஐயா நாங்கள் இந்த சண்டையை யார் கூட போட்டுக்கிட்டு இருக்கோம்னா, திமுக பிஜேபி அப்படின்னு சொல்லி பெரிய கட்சியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களோட எங்கள் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கியா, அவங்களோட மக்கள் நல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா நீங்கள் இப்படி இந்த விஷயத்தில் எப்படி பண்ணலாம், ஜாதி வாரி கணக்கெடுப்பில் இப்படி பண்ணலாம், ஐயா நீங்கள் இதில் அப்படி பண்ணுங்கள், அதில் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா இவர் சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி ரொம்ப அவதூறாக பேசிவிட்டாயா, பேசிவிட்டதுக்கப்புறம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லி கோவப்படுறீங்க. நாங்கள் சீமானை எதிர்க்காதே பெரிய எதிர்ப்பு தான். ஐயா அவர் வாட்டு ஒரு பக்கம் கத்திட்டு திரியட்டும், நாங்கள் எதை பற்றியுமே அவரை பற்றி கவலையே படுறது இல்லையா. இதற்கு மேலே எப்படியா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்ப்பு ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய முடியும்? சார் அவரை நாங்கள் மதிக்கவே இல்லை சார், இதோட என்ன சார் வேணும்? சீமான் விஷயத்தில் விஜய் அவர்கள் வாயை துறக்க மாட்டார் அப்படிங்கிறது பயம் கிடையாது சார். சார் அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல சார் அவரை. இதோட அவருக்கு என்ன சார் பதிலடி தேவைப்படுது? அதிகாரத்துக்கு வந்தாரா, மக்களுக்கு சரியாக சேவை செய்யலையா, அது சீமானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எதிர்ப்போம். எங்கள் சண்டை இங்கே இவங்க கூட சார், எங்கள் சண்டை வேறு சண்டை சார், இவருக்கும் எங்களுக்குமான சண்டை கிடையாது சார். இந்த இடத்துல சீமான விஜய் அவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்கார் சார், நாங்கள் ரைட் ஹேண்டில் வேறு சில பேரை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நீங்கள் சீமான ரைட் ஹேண்டில் டீல் பண்ண சொல்கிறீங்க, அது சரியான அரசியல் யுக்தி இருக்காது. அது சீமான் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு நம்ம உதவி பண்ணுற மாதிரி ஆகி போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற இந்த அரசியல் தான் எங்களுக்கு புரியுது. ஐயா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் விஜய் அவர்கள் டீல் பண்ணுற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்கிறீங்களா? இல்லை ஐயா உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. இது சரியான அரசியல் தான். தாவேக்காவோட தொண்டர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. விஜயை சுற்றி இருக்கிறவங்க இந்த ஆலோசனை கொடுக்கும்போது விஜய் அவர்கள் சரின்னு பட்டதுனால தான் லெஃப்ட் ஹேண்டில் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயா அவரை நாங்கள் ஒரு இதாகவே மதிக்கிறதே கிடையாது. ஐயா இதான் எங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் முதல்ல உங்களுக்கு கொடுக்குற பதிலாக இருக்கும். ஐயா ஏன்னா அது அவ்வளோதான். ஐயா அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுயா. ஏன்னா சண்டையில் வேறு விஷயத்தில் பெரிய விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிருக்கோம். ஐயா AK-47 ஆரம்பித்து ஆமாக்கறி வரைக்கும் எங்களால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு மக்கள் நல பிரச்சனைகள் இருக்கியா, அதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா இது நம்பர் 1 பாயிண்ட். ஐயா இப்போ நம்பர் 2 ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பரந்தூருக்கு விஜய் போனார், டங்ஸ்டன் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் அண்ணா தடுமாறுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இங்கே டங்ஸ்டன் அப்படிங்கிற விஷயத்தில் ஏழை விடுறதுக்கான வேலை தான் நடக்குது, இன்னும் வேலை ஆரம்பிக்கலையா. விஜய் அங்கே களத்துக்கு போல, பரந்தூருக்கு ஏன் களத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு 2 வேறுபாடுகள் இருக்குது. அங்கே ஆரம்ப புள்ளியில் இருக்குது, மக்களை எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. அதை ஆரம்பிக்க நினைக்கிறவங்களே நீ தப்பு நான் தப்பு நான் தப்பு நீ தப்பு அப்படிங்கிற மக்களோட எதிர்ப்பு அடிப்படையில் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, அதாவது திமுக அங்கே பேக் அடிச்சிருச்சு, பிஜேபி அங்கே பேக் அடிச்சிருச்சு. அங்கே அந்த வேலை நடக்காதுங்கிறது 100% எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயா ஆனால் பரந்தூரில் பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணுறாங்க, திமுகவோட இணைந்து செயல்படுறாங்க. ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பரந்தூருக்கு நேரடியாக போனதுக்கு காரணம் என்னென்னா அங்கே ப்ராசஸில் இருக்குது, நிலம் எடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறாங்க. மறுசீரமைப்புக்கு இருக்கக்கூடிய வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க.
டங்ஸ்டனில் பார்த்தீங்கன்னா ஏலம் அப்படிங்கிற விஷயம் வரும்போதே மக்கள் எதிர்ப்புக்காரமாக பேக் அடிச்சிட்டாங்க. ஆனால் பரந்தூரில் அப்படி இல்லை. அந்த போராட்டத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் இருக்குது. டங்ஸ்டனில் ரொம்ப ஆரோக்கியமாக மக்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவை இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் எங்களை முன்னிலைப்படுத்தி எங்களால் தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆனிச்சு நாங்கள் சொல்கிற ஆள் கிடையாது. இங்கே உதவி நல்லா போயிட்டுருக்கு, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே நிலைப்பாடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா போலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. இதுக்கு ஒரு புஷ் தேவைப்படுது. அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். களத்துக்கு போயிட்டு பேசுகிறாரு, மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு, ரொம்ப தெளிவுபடுத்துகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு தான் இங்கே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ டங்ஸ்டனில் பார்த்தீங்கன்னா சுரங்கம் வேணும்னா நாங்கள் வந்து எதுவும் அறிக்கை விட்டோமா, எதுவும் இது பண்ணோமா, அது பண்ணோமா, எதுவுமே செய்யலை. இங்கே எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, களத்துக்கு போகிறோம். இதில் என்னையா தவறு இருக்குது? இதில் எதுவும் தவறு இருக்கா? இதில் விஜயண்ணாவோட பாலிடிக்ஸ் பரந்தூருக்கு போகணுங்கிற நிலைப்பாடு ரொம்ப சரியானது அப்படிங்கிறது தான் பதில் வருது. மொதல் பாயிண்ட்டு சீமானு, ரெண்டாவது பாயிண்ட்டு பரந்தூர். இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு போகிற ஐயா, ஆளுநருக்கு போய் எப்படி ஐயா மனு கொடுக்கலாம்? ஆளுநரை எதுக்குறேன்னு சொல்லி கொள்கையில் சொல்லிவிட்டு அப்புறம் ஆளுநரை போய் பார்த்தா அது என்ன அரசியல்? யாருங்க இந்த மாதிரி அரசியல் ஐடியாலாம் விஜய் அவர்களுக்கு கொடுக்குறது? இதுதாங்க ஜான் மயால்லாம் பக்கத்தில் வச்சுக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இங்கே பிரச்சனை முதல்ல எங்கே நடந்துச்சு? பல்கலைக்கழகம். ஆளுநர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வேற ஒரு வேலையும் இருக்குயா, பல்கலைக்கழகத்தோட வேந்தர். அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது அவரோட கவனத்துக்கு முதல்ல போகணும். பாயிண்ட் ஐயா, ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தரை தாவேக்கா எந்த இடத்துல எதிர்க்குதுன்னா ஆளுநராக இருந்தால் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆளுநர் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றி பாடுவேன், அதுக்கப்புறம் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி சட்டசபையில் சில சேட்டைகள் செய்யும் போது முதல் குரல் விஜய் அவர்கள் சார்பாலாம் வந்துச்சு. சரிங்களா? ஆளுநர் அரசியல் பண்ணார்னா எதிர்ப்போம் அப்படிங்கிறதா அந்த மாநாட்டில் ஆளுநர் பதவி தேவையில்லைங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வருது. ஏன்னா ஆளுநர் அரசியல் செய்கிறார், அதுதான் இங்கே தவறு. இங்கே ஆளுநரை வச்சு நாங்கள் அரசியல் செய்கிறது எப்படியா சரியாக இருக்காது. இங்கே என்ன ஆளுநரை வச்சு தாவேக்கா என்ன அரசியல் பண்ணிச்சுன்னா, மாநிலத்தோட தலைவராக இருக்கிறவர் ஆளுநர், மாநிலத்தோட நிர்வாக தலைவராக இருக்கிறது முதலமைச்சர், மாநிலத்தோட தலைவர் ஆளுநர், அரசியலமைப்பு அடிப்படையில் மாநிலத்தோட நிர்வாக தலைவர் முதலமைச்சர். இந்த நிர்வாகம் சரியில்லைன்னா, இந்த நிர்வாகம் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகம், இந்த மாநில தலைவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட், என்னப்பா சார் சுத்தமாக சரியில்லை சார், அவரை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணோம் சார், அவரை வச்சு நாங்கள் அரசியலுக்காக நகர்த்துறோம், யாரை நோக்கினா திமுகக்கு எதிராக சார், சுத்தமாக சரியில்லை சார், எங்களோட உச்சபட்ச எதிர்ப்பு உங்கள்கிட்ட பதிவு செய்கிறோம் சார், ஏன்னா நீங்கள் மாநிலத்தோட தலைவராக இருக்கீங்க இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில். ஸோ மாநிலத்தோட தலைவராக இருக்கிற நீங்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட வேலை நடக்குது ஐயா, அதனால தான் உங்கள்கிட்ட வரோம், உங்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம், ஆளுநர் வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஆளுநர் பதவி இங்கே விஜய் அவர்கள் பயன்படுத்தினாங்களே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அவரே அரசியல் பண்ணார்னா அது தவறு. ஆளுநர் வச்சு நாங்கள் பண்ணலாம் அரசியல், ஏன்னா மக்களுக்காக நாங்கள் எலெக்ஷனை நிற்கிறோம், ஓட்டு வாங்குகிறோம், ஜெயிக்கிறோம், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல, ஆளுநரை வைத்து நாங்கள் அரசியல் பண்ணலாம், அதில் தவறு கிடையாது. ஆளுநர் அரசியல் பண்ணார்னா அது தவறு. ஏன்னா ஆளுநர் பார்த்தீங்கன்னா அரசுக்கு துணை செய்யணும், அரசுக்கு உதவி செய்யணும், அரசுக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மிக பிரதானமானது. ஸோ மாநிலத்தோட நிர்வாகம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆளுநரை சந்தித்து அந்த அரசியலை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழக அரசியல் களத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளுமே செய்கிறது தான். ஏன்னா அந்த திமுகவே சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஆளுநரை போய் மீட் பண்ணவங்க தான். ஏன்னா ஆளுநரை வைத்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அவ்வளவு மோசமான செய்தி இங்கே நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியுது ஐயா. ஆளுநரை ஏன் விஜய் அவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுது, தாவேக்காவோட தொண்டர்களுக்கு புரியுது, இவங்க எல்லாருக்கும் புரியுது ஐயா, உங்களுக்கு தான் ஐயா புரியலை. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஜோசப் விஜய்னு ஒரு அரசியல் பண்ணுறாருல, அதுதான் இங்கே ஆளுநரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல தோணுது. தேநீர் விருந்தில் நாங்கள் பங்கேற்று வாங்க ஆளுநர் ஐயா வாங்க நம்ம வந்து கை கொடுப்போம் அப்படிலாம் நாங்கள் எதுவும் பேசலை ஐயா. தேனி விருந்தான் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம், ஏன்னா அது அரசியலுக்காண்டி பண்ணுறாரு, அதனால புறக்கணிச்சிட்டோம். அவரை வச்சு எங்கெங்கே அரசியல் பண்ணோமோ அங்கங்கே நாங்கள் அரசியல் பண்ணிப்போம் ஐயா. இது ஆளுநரை வைத்து தாவைக்கா செய்த அரசியல் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு ஏன் ஐயா வரல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மூணாவது விஷயமா இருக்குது. இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம். நீட்டில் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாங்க. சரிங்களா? அப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து முதல்ல அரசியல்வாதியாக மாணவர்களை சந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ரகசியம் இருக்குன்னு சொன்ன திமுக என்ன சொன்னாங்கன்னா, நீட்டுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் மூலமாக ஒரு மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஒரு மாநில அரசாக அதானே ஐயா பண்ண முடியும், வேற ஏதாவது பண்ண முடியுமா? அதில் இந்த நீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசாக என்னென்ன மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியும், அரசியலமைப்பு அடிப்படையில் சிறப்பு பொதுப்பிரிவு அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி நம்ம இப்படி போனால் மட்டும்தான் நீட்டுக்கு எதிராக நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அண்ணா அப்போ சொல்லியிருந்தார். எப்போ மாணவர்களை சந்திக்கும் போது அந்த மே மாத காலகட்டத்தில் நினைக்கிறேன், மே ஜூன் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் விஜய் அண்ணா சொல்லியிருந்தார். இந்த அறிக்கையில் என்ன சொன்னார்னா,
இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தீர்மானம் மட்டும் உங்களால் நிறைவேற்ற முடியும், உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்கும் போது என்ன பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க? ஸோ நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுக பண்ண அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை தாவேக்கா பார்த்தீங்கன்னா ஆதரிக்குது. ஏன்னா அதில் வேறு எதுவுமே ஒரு மாநில அரசால் செய்ய முடியாது. ஐயா இப்போ உங்களுக்கு புரியுதா? மாநில அரசால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் விஜய் அண்ணா எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற அந்த அறிக்கையில் எதற்காண்டி அந்த வரியை குறிப்பிட்டு சொல்லியிருந்தான்னா, பொய் வாக்குறுதி அப்படிங்கிற ஒரு அரசியல் அஜெண்டாக்காண்டி நீட் விஷயத்தில் நீ பொய்யான வாக்குறுதி தானே கொடுத்த. நீ கொடுத்த அத்தனை வாக்குறுதியுமே பொய்யா தானே இருக்குது. நீ கொடுத்த வாக்குறுதிக்கும் செயல்பாடுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தானே இருக்குது. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துறியே அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையோட கோர் ஐடியா. ஐயா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நீட்டுக்காண்டி திமுகவை ஆதரித்த விஜய் ஏன் நீட்டுக்காண்டி மறுபடியும் திமுகவை எதிர்க்கிறார்? அந்த செயல்பாடுகளை ஆதரித்த விஜய் ஏன் அந்த செயல்பாடுகளை எதிர்க்கிறார் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க. நீட்டுக்கு எதிராக விஜய் வந்து திமுகவை எங்கே எதிர்க்கிறார்னா, நீட்டு விஷயத்தில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது உனக்கு தெரியும். பொய்யான வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொடுத்த நீட்டு விஷயத்தில் நான் அந்த மாணவர்கள்ட்ட பேசினபடியே நீட்டுக்கு சரியான விளக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான விளக்கமாக இருக்கும். இது உனக்கு நல்லா தெரிஞ்சும் ஏன் மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதி கொடுத்த? அதனால தான் இந்த பாட்டை போட்டு எம்ஜிஆரோட அந்த பாட்டை போட்டு பெரிய லெவலில் பொய்யான வாக்குறுதி அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை தெளிவாக உடைச்சார் விஜய் அண்ணா தன்னோட அறிக்கை மூலமாக. நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐயா உங்களுக்கு தான் கொஞ்சம் புரியலைன்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா ரொம்ப தெளிவாகவே ரொம்ப அழகாகவே தன்னுடைய அரசியல் அஜெண்டாக்களை எங்களுக்கு புரிகிறபடியில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா உங்களுக்கு தான் அது புரியலை, ஏதோ உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். 8 மாசமா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்போ புரியல, அப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜான் அப்படிங்கிற ஒரு ஆலோசகரை வச்சுக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் தொடச்சிட்டு பேசுகிறான்னா, அவரை தொடச்சிட்டு அந்த இடத்துல எண்ணெயை வைங்க அப்படின்னு சொல்லி தான் அவரோட அந்த ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தேன். உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கல அதானே காண்டு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஐயா, சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத விஜய் செய்யலை அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஜான் அவர்கள் சொல்கிறதே அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னப்பா அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை அடுத்து சொல்ல வரேன் பாருங்கள். ஆனந்த் அவர்கள் சொல்கிறதே அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புதுசாக 2 பேர் கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு விஜய் அண்ணா என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் சொல்கிறதையும் அவர் கேட்கட்டும். அவர் ஊர்னு சொல்லுவார்ல, அதுக்கு தான் நாங்கள் இந்த கட்சியில் பெரிய லெவலில் பயணிக்கிறோம், வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ வேலைகளையும் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து ஜான் சொல்கிறத விஜய் அவர்கள் கேட்குறாரா, இவர் சொல்கிறத அவர் கேட்குறாரா, அவர் சொல்கிறத இவர் கேட்குறாரா, இல்லை எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் அண்ணா ஒன்று சொல்லுவார்ல, அதான இறுதி முடிவு. எல்லாத்தையும் கேட்குறது, அதாவது நீங்கள் சொல்கிறத அவர் உள் வாங்கிக்கிட்டாரு, அவர் சொல்கிறத உள் வாங்கிக்கிட்டாரு. எது சரியானதோ அதை அவர் செய்கிறாரு. அதற்கான சுதந்திரம் கூட அவர் கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் வந்து பரந்தூருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட சொன்னேன், இதற்கு இப்படி ஒன்று செய்ய சொன்னேன் சார். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரின்னு பல்ல சார், கேட்டுக்கிட்டோம், பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக தான் தோணுது. நீங்கள் 10 சொல்கிறீங்கன்னா 10 செய்ய முடியாது. 8 நல்லா இருக்காது, 2 நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கக்கூடிய 2 நாங்கள் செய்வோம். இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஜான் வந்து தடுக்கிறாரு. உங்களோட ஜான் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இங்கே கார்னர் பண்ணுறாரு. ஆனந்த் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டான ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறார். கட்சிக்குள்ளே கழகத்தை நீங்கள் கிளப்புறீங்க. அவங்க 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்காங்க, எல்லாருமே சரியாக இருக்காங்க. நீங்களே முரண்பாடுகளை வெளியே வந்து உட்காந்து உருவாக்குறீங்க. அவ்வளோ அடிப்படை புரிதல் இல்லாதவங்களா நாங்கள்? எங்களுக்கே அவ்வளோ புரியுது, கட்சி நடத்துகிற அவருக்கு புரியாதா? உங்களெல்லாம் இப்படி வச்சுக்கிறது தான் அவர் பண்ணுற. உங்களோட அறிக்கைகளுக்கு அவர் பதில் கொடுக்காதான். ஜனவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் நிலைப்பாடு மாறுதுன்னா, ஜனவரி 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மோட்டிவோடு அவரை அணுகிறீங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதுனால தான் உங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே அவர் கேட்காம இருக்கார். சார் நீங்கள் சொல்கிறது மட்டும் விஜய் அண்ணா செய்ய முடியாது சார். எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு அவருக்கு எது சரின்னு படுதோ அதை அவர் செய்யட்டும். அவர் சொல்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேருமே செய்வாங்க. இறுதி முடிவு ஜான் ஆரோக்கியசாமியோ ஆனந்தோ அல்லது இப்போ ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ சொல்கிறதெல்லாம் அந்த கட்சியில் நடக்காது. விஜய் அண்ணா இறுதியாக என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் நடக்கும். விஜய் அண்ணா குழந்தை கிடையாது. அவரும் கீழேந்து முன்னணி நடிகராக வந்தவர். அவருக்கு அரசியல் பார்த்திங்கன்னா அனுபவம் கம்மியாக இருக்கலாம். மனிதனாக அந்த மனுஷனுக்கும் 50 வயசு இருக்குது. தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இருக்குது. வரப்போகிற அட்வைஸ் எதுவுமே விஜய் அண்ணா கேட்டுக்க மாட்டார். கதவை சாத்திடுறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க சார். எல்லாரும் வந்து ஏதாவது சொல்லிக்கினே இருப்பாங்க சார், சொல்லிக்கினே இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விஜய் அண்ணாக்கு ஆலோசனை சொல்லணும்னா 100 பேர் சொல்லுவாங்க சார். எல்லாரும் சொல்கிற ஆலோசனையை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ செயல்படுறது சார்? அவருக்கு 4 பேரோட ஆலோசனை போதும்னு அவர் தோன்றுது சார். மற்ற எல்லாரும் சார் நீ எல்லாம் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறார். அவருக்கு நம்புகிற மாதிரி சில 4 பேர் அவர் வச்சிருக்காரு. அந்த 4 பேர் சொல்கிற சில விஷயங்களை காது கொடுத்து கேட்டுக்கிறாரு. வெளியிலேருந்து சோஷியல் மீடியா மூலமாக பல தகவல்களை கேட்டுக்கிறாரு. கட்சியில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களோட குரல்களை அவரால் பெரிய லெவலில் உணர்ந்துக்க முடியுது. ஏன்னா அவரோட செயல்பாடுகளை பெரிய லெவலில் பார்க்க
பார்க்கும்போது தெரியுது. இல்லை ஐயா நம்ம போட்ட வீடியோ எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஆரோக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பல்வேறு சேனலுக்கெல்லாம் போய் பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக புரியுது ஐயா. நீங்கள் கொஞ்சம் ஜான் சொல்கிறத கேட்குறாரு. பொம்மை தாவேக்கலை விஜய் அவர்கள், விஜயை வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க 4 பேர். இதெல்லாம் எடுபடாத ஐயா. இறுதி முடிவு அவர் தான் எடுப்பார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனலு. அதிமுகவுக்கு எதிரான வருது பாருங்கள் பழக்க தோஷத்தில். அதிமுக அப்படிங்கிற கட்சியோட விஜய் அவர்கள் கூட்டணியில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிளானும் இருக்கு ஐயா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொன்னார். தனிப்பட்ட முறையில் உங்களை நம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார்ல சார், இங்கே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வீழ்த்தணும் சார், பல்வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணுறாங்க சார், இப்படி போகலாமான்னு பார்க்குறாங்க, அப்படி போகலாமான்னு பார்க்குறாங்க, இப்படி பண்ணலாமான்னு பார்க்குறாங்க, எது ஒர்க் அவுட் ஆகும், எது சரியானதாக இருக்கும்னு சொல்லி கட்சிக்குள்ளே ஒரு ஆலோசனை நடக்குது சார். இதை எடுத்து வந்து வெளியே பேசுகிற பார்த்தியா, நீலாம் எப்படிப்பட்ட ஆள்? இதாயா உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை. இதனால தான் உங்களால் எந்த கட்சியிலையுமே தொடர்ச்சியாக பயணிக்க முடியல. இது சரியானதா ஐயா? முதல்ல சொல்லுங்கள், இது சரியானதா? இது எப்படி கரெக்டாக இருக்கும்? இதை தான் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இதனால தான் உங்களால் எந்த கட்சியிலையுமே ஒரு 8-9 மாதத்துக்கு மேலே பயணிக்க முடியல. இது மொதல் குவாலிட்டி. 2வது, திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அதிமுகவோட எப்படி கைகோப்பார்? அப்படி அதிமுகவோட விஜய் கைகோத்தாலும் எப்படி முதலமைச்சர் பதவியை விஜய் அவர்களுக்கு கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய எடப்பாடி ஓகே, அவரோட கட்சிக்கு அவர் பெரிய முகம்தான். ஆனால் மக்கள் மத்தியில் எடப்பாடி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரா? இல்லை முதலமைச்சர் ஆனாரா? இல்லை. கட்சியோட அடுத்தடுத்த நிலையில் இருந்தார். வாய்ப்பு கிடைக்கும் போது முதலமைச்சர் ஆனார். எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக அந்த கட்சி அவரை முன்னிறுத்துனுச்சு. அவரால் வெற்றி பெற முடியல. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்காரு. ஸோ தாவேக்கா அப்படிங்கிற கட்சியோட நம்ம கொஞ்சம் சேர்ந்தோம்னா அதிகாரத்துக்கு கொஞ்சமாவது வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த சமரசங்களை விஜய் வந்து செஞ்சு ஒரு வேளை வந்து எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருங்கிறது எடப்பாடி வந்து இவருக்கு ஏதோ ஃபோன் போட்டு சொன்ன மாதிரி இவர் சொல்லிருக்காரு. எடப்பாடி சொன்னார் அவங்கள்ட்ட. முதல்ல இந்த 2 விஷயங்கள் நடக்காதுங்கிறது மாநாட்டுக்கு அப்புறமே கட்சி ரீதியாக அறிக்கை வெளியிட்டாங்க. ஸோ மைல்டாக அவங்களோட அமைப்பை அழகாக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக மாநாட்டு நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்தில் அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சில மாநாடுகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை விஜய் நான் ஃபோக்கஸ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. கட்சியை கட்டமைக்காமல் பர்சன்டேஜ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு சார் மாவட்ட செயலாளர் போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு பேர்லாம் என்ன சார்? வேறு எதுவும் பேர் வச்சுப்பீங்களா? அதுக்கெலாம் பேர் இதுக்கு தான் சார் பேர் வந்து கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இதோட பேர். மேலே போட வேண்டிய மாநில பொறுப்பாளர் போட்டார். அடுத்த 5 கட்டங்களாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பதவிகளை நியமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுகவோட கூட்டணிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் கட்சிக்குள்ளே. இது சரியாக இருக்குமா, எப்படி இது ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் அந்த பத்திரிகை செய்தியெல்லாம் மாநாட்டுக்கு அடுத்த நாள் வரும்போது அதிமுக விமர்சிக்கலன்னு வரும்போது விஜயண்ணா சார்பில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நாங்கள் கூட்டணி கிட்டலாம் எதுவுமே சொல்லணும்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டாங்க. நீங்களாக ஒரு இட்டுக்கட்டு கதையை கிளப்புறீங்க. அதிமுகவுடன் கூட்டணி தாவேக்கா இது வரைக்கும் அந்த டாக்கு வரவே இல்லை. நீங்கள் உங்கள் நேர்காணல் கொடுத்த பிறகு எல்லா மீடியாவும் அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸுக்காண்டி விஜயண்ணாவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்து விட்றீங்க. யாரோட சேர்த்து விட்றீங்க? அதிமுகவோட சேர்த்து விட்றீங்க. இவ்வளோ நாள் மையான அமைதி தான் இருந்துச்சு. அப்படிலாம் போகுது, அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நீங்களே கிளப்பி விட்றீங்க. அப்படி ஒரு ஐடியா இருக்கலாம். ஏன் சார் திமுக அப்படிங்கிற அந்த கொள்கை எதிரியை நாங்கள் வந்து சண்டை செய்யணும்னா அதிமுகவோட முதல்ல சமரசம் பண்ணிக்கிட்டு அடுத்து அதிமுகவோட சண்டை செய்யலாமே. எனக்கு தேவை திமுக எதிர்ப்பு தான். இங்கே திமுக முதல்ல தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா நிறைய வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் அரசியல் பத்திரிகையாளர்லாம் சொல்கிறீங்க, நிறைய வித்தியாசம் இருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். ஏன்னா அதனால தான் மக்கள் மாறி ஓட்டு போட்டாங்க. 2 ஒன்று தானே, எதுக்கு ஒரே கட்சி குத்திட்டு போயிருக்கலாமே. மக்கள் மாறி ஏன் ஓட்டு போட்டாங்க? திமுக வேறு அதிமுக வேறுங்கிறது மக்களுக்கு புரிதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சி எதிர்க்கணும்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட சமரசம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டாக்கு இருக்குது, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு மீடியாவில் நீங்கள் கசிய விட்டு நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறீங்க. இப்போ மறுபடியும் கட்சி ரீதியாக ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். ஓகே, உங்களால் முடிந்தளவு இந்த 8 மாதங்கள் கட்சிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு மாற்று சிந்தனையை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த மாற்று சிந்தனையை எவ்வளோ தூரம் இழுத்து தள்ளணுமோ தள்ளுற வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க எதுவுமே. ஸோ இனிமேல் உங்களுக்கும் சில பதிலடிகளை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அது நடந்துச்சு இன்றைக்கி அது நடந்துச்சுன்னு புதுசாக ஏதோ ஒன்று கிளப்பி விடுவீங்க. ஸோ உங்களுக்கும் பதிலடிகள் விரைவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, ஸோ பசங்க தெளிவாக இருக்காங்க. ஐயா உங்களுக்காவது இப்போது சீமானில் ஆரம்பித்து இந்த அதிமுக கூட்டணி வரைக்கும் என்ன கட்சியோட புரிதல், நாங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன ஐடியாலஜியில் இருக்கோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஐயநாதன் சம்மந்தப்பட்ட வீடியோவும் இப்போ நம்ம பேசி முடிச்சிருக்கோம். இது சார்ந்த உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.